வணக்கங்க. சிறுவாணி ஆத்து பக்கத்திலேயே நல்ல ஒரு ஜில்லுன்னு கிளைமேட்டில் சூப்பரான லொக்கேஷனில் ஒரு அருமையான தோட்டம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. தோட்டம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனகட்டிக்கு பக்கத்தில் அட்டப்பாடியில் நரசிமுக்கில் ஊரடி தோட்டமாகவே பார்த்தீங்கன்னா தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,4 ஏக்கருங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்துக்கு பக்கமாகவே சிறுவாணி ஆறு இருக்குதுங்க. நம்ம இங்கே தோட்டத்துலேருந்து பார்க்குறப்பவே சிறுவாணி ஆறு வந்து தெரியுங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா பவானி ஆறுங்க. இப்போ நம்ம அந்த பவானி ஆற்றை வந்து நம்ம தோட்டத்து அத்துலேருந்து பார்த்துட்ருக்குறோங்க. இந்த பவானி ஆற்றுலேருந்து தான் பில்லூர் டேமுக்கு தண்ணி போயிங்க. அந்த பில்லூர் டேம்லேருந்து பவானி சாகர் டேமுக்கு வந்து தண்ணி வருதுங்க. இப்போ அந்த பவானி ஆற்றுலேருந்து தான் நம்ம தோட்டத்துக்கு வந்து ஆற்று பாசன வசதி இருக்குதுங்க. இந்த இடத்த வந்து நீங்கள் நிறைய சினிமாவில் பார்த்துருக்கலாங்க, தமிழ் சினிமாவில். இது நல்ல ஒரு அருமையான ஷூட்டிங் ஸ்பாட்டுங்க. 7,4 ஏக்கர் தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆற்று பாசன வசதி இருக்குதுங்க. அதுவாக 3 போர்வெல் இருக்குது, 10 HP சர்வீஸும் இருக்குதுங்க. ஆற்றுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக தண்ணி வர்ற மாதிரி வந்து ஆட்டோ ஸ்டார்டர் முறைங்க. அதனால் நம்ம எங்கே இருந்தாலும் வந்து தண்ணி எடுத்து விட்டுக்கலாங்க. 7,4 ஏக்கர் தோட்டம் பார்த்திங்கன்னா சுற்றியுமே எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபென்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவாக பார்த்திங்கன்னா எல்லா மரத்துக்குமே பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம் தாங்க. இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 7,4 ஏக்கருங்க. இதில் வந்து 250 தென்னை மரம் இருக்குதுங்க. வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 வருஷம் ஆச்சுங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு 1750 பாக்கு மரம் வச்சுருக்குறாங்க. வச்சு பார்த்திங்கன்னா 2 வருஷம் ஆச்சுங்க. இது பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கு இடையில பார்த்திங்கன்னா ஒரு ஊடுபயிர் மாதிரி வச்சுருக்குறாங்க. இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா தென்னை பாக்கு எல்லாத்துக்குமே வந்து ட்ரிப்பு தாங்க. இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா 7,4 ஏக்கரில் 250 மாமரம் இருக்குதுங்க. எல்லாமே நல்ல காப்பில் இருக்கிற மாமரங்க. பார்த்திங்கன்னா எல்லா வகையான வெரைட்டியும் இருக்குது. இப்போ சீசன் முடிஞ்சதுனால இப்போ உங்களுக்கு வந்து காய் இல்லைங்க. ஆனால் வந்து சீசனில் பார்த்திங்கன்னா நல்ல காப்புங்க. நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா தென்னை, மா, பாக்கு, அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஃப்ரூட் செடியும் நிறையா இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதுளை, கொய்யா, சப்போட்டா, அதுபோக பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள், லெமன் நிறையா இருக்குதுங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிளுங்க. ஒன்று பொறிச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அந்த தண்ணீர் அந்த சுவையோடு பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குதுங்க.
நாம் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா மாதுளை செடிங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா பூவெல்லாம் நிறைய வச்சு காப்புக்கு வந்துருக்குதுங்க. இதுலேயும் காய் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குதுங்க. நாம் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா சப்போட்டா செடிங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் செடி ஃபுல்லாக காய் தாங்க. நல்லா காய் நிறைஞ்சிருக்குதுங்க செடி ஃபுல்லாகவே. நாம் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா பப்ளி மாஸ் செடிங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா காய் நல்லா வந்திருக்குதுங்க. இந்த 7.25 ஏக்கர் தோட்டம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து சோலார் ஃபென்சிங்க. முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா பெரிய இரும்பு கேட் போட்டிருக்குறாங்க. இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம், ஹால், கிச்சனோட ஒரு பண்ணை வீடு ஒன்று இருக்குதுங்க. இந்த தோட்டத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வர்றீங்க அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. அதாவது 1லேருந்து ஒரு 1.25 மணி நேரத்தில் வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்துடலாங்க. ஆனகட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டருங்க. கோட்டதுறையிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 கிலோமீட்டர் வருங்க. அகலிலேருந்து 6 கிலோமீட்டருங்க. முள்ளி ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருங்க. மெயினாக பார்த்திங்கன்னா நரசிமுக்கு ஊருக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த தோட்டம் வந்து ஊரடி தோட்டமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. இந்த தோட்டத்தை சுற்றியுமே பார்த்திங்கன்னா நிறைய ரெசார்ட்ஸு, ஃபார்ம்லேண்ட்ஸு நிறைய இருக்குதுங்க. அதனால் வந்து இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு அருமையான பூமிங்க. அதுவாக பார்த்திங்கன்னா இந்த சிட்டி லைஃபு, பொல்யூஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு வீக்கெண்டோ ஒரு மந்த் எண்டோ வந்து ஸ்டே பண்ணிட்டு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான இடங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 7.25 ஏக்கர் தோட்டங்க. இந்த தோட்டத்தை வந்து நீங்கள் மொத்தமாக வாங்குறனால வாங்கிக்கலாங்க. இல்லை 2 ஏக்கருக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணுமோ பிரித்து வாங்குறனால வாங்கிக்கலாங்க. மெயினாக இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா நிறைய ரெசார்ட்டு, ஃபார்ம் லேண்டு, ஹில் வியூக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல அருமையான பூமிங்க. நம்ம வந்து வீக்கெண்டில் இல்லை மந்த் எண்டில் வந்து இருந்துட்டு போகிறதுக்கும் நல்ல ஒரு அருமையான ஒரு லொக்கேஷனுங்க. தோட்டத்தோட அனைத்து டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது கூகுள் லொக்கேஷன் லிங்க்கு, விலை, இந்த தோட்டத்தில் என்னென்ன இருக்குதுன்னு எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குதுங்க. தோட்டம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிவிட்டு நேரடியாக தோட்டத்தை வந்து பாருங்கள்.